ஹலோ ஆல் சாந்திராவோட இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. சாந்திராவுக்கு பாரு பண்ண விஷயத்த மன்னிக்க முடியலைன்னா அப்புறம் எதுக்கு ஃபினாலே ஸ்டேஜில் அவங்களா வந்து பாருக்கு வந்து ஹக் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைலாக் சொன்னாங்க இல்லையா, நீ வெளியே போகும்போது நான் ஹக் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, அந்த ஒரு ஹக் நான் கொடுக்குறேன். பார்வதி ஃபினாலே மேடையில் சாந்திரா கிட்ட சாரி சாந்திரா, ஏதோ ஒரு இமோஷனல் இதில் வந்து நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது அது ஓகே அந்த மாதிரி தானே இவங்க சொன்னாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சுல்ல. இந்த விஷயத்த வந்து திருப்பி எல்லா இன்டர்வியூலேயும் வந்து இந்த விஷயத்த வந்து போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ரெட் கார்டும் கொடுத்து அமிச்சாச்சு, கேமும் முடிஞ்சிச்சு. ஆனால் சாந்திரா இன்னும் கேம் முடிக்கல. ஏன்னா மாற்றி பேசிட்டே இருக்காங்க. மாற்றி பேசுறது சாந்திராவுக்கு புது விஷயம் கிடையாது. ஷோ முடிஞ்சிச்சு, இவ்வளோ நாள் ஆச்சு சாந்திரா, ஏன் வந்து அந்த கார் விஷயத்தையே வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு அந்த வீட்டில் கார் விஷயத்தை விட்டால் வேறு ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு? சாந்திரா சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா, இவங்கள வந்து ஓடுற கார்லேருந்து தள்ளி விட்டு பெரிய அடிப்பட்டு அதுக்கப்புறமேட்டு யாருமே கண்டுக்காத மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. அதுதான் ஒருத்தவங்களை 2 பேரை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாச்சு. ஸோ திருப்பியும் வந்து அந்த விஷயம் எனக்கு வந்து அநீதி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதனால சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் வந்து சாந்திரா கிட்ட கொஸ்டின் என்னென்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏதோ பெரிய தூரத்துலேருந்து விழுந்த மாதிரியும் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. கார் சீட்டுக்கும் புல்லுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அவங்க புஷ் பண்ணி விட்டதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பாதிப்பு ஆயிடுச்சான்னு கேட்கும்போது சாந்திரா அப்படிலாம் இல்லை, நான் 2 மணி நேரம் வந்து அவங்க பண்ண வெர்பல் அப்யூஸ் வந்து நான் வந்து பொறுத்துட்டு இருந்தேன். அப்படியா 2 மணி நேரம் வந்து இவங்க பொறுத்தாங்களா? அப்போது ஸ்டார்டிங் யார் பண்ணாங்க? இந்த சண்டைக்கு மெயின் ரீசனே வந்து சாந்திரா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கமருதீனையும் பார்வதியும் பற்றி தப்பாக வந்து பேசுறது, பொறுக்கி பாருன்னு சொல்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஆனால் இவங்கள சொன்னால் மட்டும் நான் வந்து 2 குழந்தை பெற்றிருக்கேன் அதனால் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது என்ன நியாயம்? எல்லாரும் தான் பேசுனாங்க. ஏதோ இவங்க மட்டும்தான் வந்து 2 மணி நேரம் வந்து நான் வெர்பல் அப்யூஸ்க்கு வந்து ஆளாக இருக்கேன், பலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்போ இவங்களும் சொன்னது ஏன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க? சாந்திராவும் நிறைய வேர்ட்ஸ் வந்து பாருங்க கமருதீனை பற்றி தப்பாக வந்து பேசினாங்க. இப்போ இவங்களுக்கு நடந்தது பெரிய அநீதின்னே வச்சுக்கோங்க. அப்போ இதே சாந்திரா தான் பார்வதியை சபரி தள்ளி விட்ட போது பார்வதி சாந்திராவோடையும் கனியோட காலில் போய் விழுறாங்க. ஒன்று தொட்டு தூக்கி விட கூட அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறமேட்டும் கண்ணில் அடிபட்டுட்டு உள்ள பார்வதி வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க எல்லாரும் இந்த கும்பல் எல்லாருமே சேர்ந்து நீ வந்து சொன்ன மாதிரி செய்யலனாலும் உனக்கு பாயிண்ட்ஸ்லாம் தரமாட்டேன், நீ கழுத்துலேயே மிதிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து பேசினாங்க. அப்போது இவங்களுடைய ஹியூமானிட்டி எங்கே போச்சு? ஏன்னா பார்வதிக்கு அடிப்பட்ட போது வராத ஹியூமானிட்டி இப்போ சாந்திராவுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க. பாருக்கெலாம் வந்து ஒருத்தவங்க கூட வந்து கண்டுக்கவே இல்லை. இன்னொன்று விக்ரம்லாம் வந்து சண்டைக்கு தான் போனாங்க. எத்தனை சண்டை அந்த வாரம் நடந்தது. பார்வதி கண்ணு வீங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து யாருக்குமே எந்த சிம்பத்தியும் வரல. அது மட்டும் இல்லை, அவ்வளோ நேரம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்த சாந்திரா இப்போ திடீர்னு அந்த வீக்கெண்ட் வரும்போது அப்படியே வந்து மாறிட்டாங்க. அப்படியே மூஞ்சியோட எக்ஸ்பிரஷன்லாம் மாறி, நான் பயந்துருக்கேன், என் பசங்க வந்து இந்த மாதிரி அடியெல்லாம் பார்த்தா என்ன ஆவறதுன்னு. அப்போ அவ்வளோ நாள் சிரிச்சிங்களே, அந்த சம்பவம் நடந்த அந்த டாஸ்க்கு அப்புறம் சபரிக்கோட்டெல்லாம் வந்து நல்லா பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வீக்கெண்டில் மட்டும் ஆமாம் பார்வதி வந்து சபரி தள்ளி விட்டது தப்பு தான், என் பசங்க கேட்டால் பயப்படுவாங்க எல்லாம் சொல்லிட்டு எப்படி நடிச்சாங்க. இந்த மாதிரி இவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து பெரிய அநியாயம் நடந்துச்சுன்னா ஏதோ ஓடுற கார்லேருந்து தள்ளி விட்ட மாதிரி தடுக்கி விழுந்தா புல் தகுடு, அதில் போய் விழுந்ததுக்கு இவ்வளோ பெரிய சீன் வேற. சில பேர் நினைப்பீங்க, ஐயோ சாந்திராக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. பார்வதிக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, அந்த வீட்டில் வந்து எல்லாரும் வந்து புள்ளி பண்ணாங்க. இன்னொன்று ஃபிசிக்கலாகவும் வந்து நிறைய அடி வாங்கியிருக்க கமருதீன்கிட்டையும் சபரிக்கிட்டையும். அப்போல்லாம் யாருமே எந்த ஹியூமானிட்டி எடுத்துகிட்டு வரல. அப்போ வராத ஹியூமானிட்டி எதுக்கு இப்போ வரணும்? அதுதான் நான் கேட்குறேன். அடுத்த கேள்வி, நீங்கள் பொறுக்கி பாருன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்க? அது வந்து தப்பான வேர்டு தானேன்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, நான் வந்து பார்வதி முன்னாடியே வந்து நாங்கள் பேசியிருக்கோம், பார்வதிக்கு நாங்கள் பொறுக்கி தான் பேர் வச்சோம். சரி நீங்கள் பேர் வச்சிங்க, ஆனால் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அது சொன்னீங்க? சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து என்னதான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாலும் ஒரு சண்டை நடக்கும்போது அதே டோனில் பேசினா அங்கே வந்து சுச்சுவேஷனே வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஆல்ரெடி வந்து காரில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க, பொறுக்கி பாருன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து பாரு வந்து சிரிச்சுட்டே அதை எதிர்பார்க்கணுமா? நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஸ்கேம் ட்ரா சொன்னதுக்கு எவ்வளோ நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ கோவப்பட்டு பேசுனீங்க. அதே நீங்கள் வந்து இப்போது நாங்கள் வந்து பொறுக்கி பாருவோன்னு சொல்லிட்டு பெட்டாக வச்சோமா செல்லமாக வச்சோன்னு சொல்லிட்டு இதுதான் நடிப்பு அரக்கி. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஏதோ சொன்னீங்க அந்த இன்டர்வியூ
இன்டர்வியூவில் நான் வந்து 80 நாளும் வந்து என்னால் நடிக்க முடியுமா சான்றா? நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நடிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய நடிப்பு வந்து மாற்றினே இருக்கோம். நாங்களும் வந்து நிறைய சுச்சுவேஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ வெளியே வந்து கூட பாரு மேலே இருக்கிற வன்மத்தில் வந்து சரி நீங்கள் வன்மமே வச்சுக்கோங்க, அப்புறம் ஏன் வந்து ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே பாரு வந்து ஹக் பண்ணி ஓகே இட்ஸ் ஓகே அப்படிலாம் சொன்னீங்க, அப்போ அதுவும் நடிப்பு தான். இதனால தான் வந்து மக்கள் உங்களுக்கு வந்து நடிப்பு நாயகி இல்லைனா நடிப்பின் அரக்கி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க.